ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமும் அன்பும் இருங்க எங்கள் தகப்பனே, உங்களோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த தியான வேலையில எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மனையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயும் வார்த்தைகளும் இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரிதியாயிருப்பதாக. ஆமென். எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா 23:34. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவர் யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவருடைய உடம்பு ஃபுல்லா காயம், அவருடைய தலையில முருகீடம், கையில ஆணி, இந்த கையில ஆணி, கால்கள ஆணி, அவருக்கு பெலனே சுத்தமா போயிடுச்சு. கொஞ்சம் இருக்கிற பெலத்துல நம்மள பார்த்து என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு பார்க்கலாமா? லூக்கா 23 அதிகாரத்தை இருங்க. 22 அதிகாரம், லூக்கா 22. யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு பார்க்கலாம். லூக்கா 22:63 வசனம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து. இயேசுவை என்ன செஞ்சாங்க? பரியாசம் பண்ணாங்க. யார் பரியாசம் பண்ணா? அவரோட சொந்த ஜனங்களே அவர் என்ன செஞ்சாங்க? பரியாசம் பண்ணாங்க. அவர்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்றாங்க. இன்னும் யாரெல்லாம் ஒரு ஆண்டவரை தூஷிட்டாருன்னு பார்க்கலாமா? அதே வசனத்துல அடியில பாருங்க, 64வது வசனம் படிங்க பார்க்கலாம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞானதிஷ்டியால் சொல்லி என்று அவரை கேட்டதும் இன்று ஆண்டவருக்கு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாங்க, கண்ணுல அவரை கட்டிட்டாங்க, தலையில ஞானதிஷ்டி கொட்டுறாங்க, நீ ஞானதிஷ்டியால சொல்லு யார் உன்னை அடிச்சாங்கன்னு சொல்லுறாங்க. அதே வார்த்தை இன்னொரு வார்த்தை படிச்சீங்கன்னா பாருங்க, அதே 65 வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவரை அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாய் என்ன தூஷண வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க சொல்லி பார்க்கலாம். நீ இதற்கு ராஜா தானே, நீ மற்றவர்களை ரட்சிப்பிய, நீ உன்னை ரட்சிக்க, உன்னையும் ரட்சிக்க, என்னையும் ரட்சிக்கோ, அப்பதான் நான் என்ன செய்யும், உன்னை விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி இருக்கிற ஒரே ஜனங்க, அவங்க சொந்த ஜனங்களே என்ன செய்யறாங்க? இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆண்டவருக்கு அவர் இருக்கிற சரீரத்துல, அவர் இருக்கிற உடம்புல இந்த வார்த்தையை சொன்னாங்களாம். அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. நம்ம சொல்லால ஆண்டவர் என்ன செய்யறோம்? கொல்றோம். எதால கொல்றோம்? சொல்லால கொல்றோம். நீ இருக்கு ராஜாவா, நீ இறங்கு, என்னையும் ரட்சிச்சுக்க, நீனும் ரட்சிக்கோ, அப்பதான் நான் உன்னை நம்புவான், நீ சிலுவையில இருந்து இறங்கு அப்படின்னா சொல்றாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. இந்த வேதனையின் மத்தியில இந்த வேதனையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே, இவர்களுக்கு மன்னிங்க, இவங்க என்ன செய்யறான்னு தெரியல, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வேதனையா இருக்குல்ல, ரொம்ப வேதனை. இன்னொரு வசனத்தை பாத்தீங்கன்னா லூக்கா 23:10 பாருங்க. லூக்கா 23:10. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். பிடிவாதமா அறைங்க. அவரு தேவனுடைய குமாரன் என்று சொல்றார். அவர் 3 நாளுக்குள்ள இந்த ஆலயத்தை கட்டி இடிச்சு
நான் கட்டிடுவேன்னு சொல்றாரு, தேவதூஷணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த வேத பாதகரும் இந்த பரிசேயரும் ரொம்ப பிடிவாதமா ஆண்டவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இந்த குற்றம் சாட்டுறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, இவர்கள் என்னதான் செய்யறாருன்னா இவங்களுக்கு தெரியவே இல்லை. பாருங்க, சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இவங்களை மன்னிங்கப்பா, பிதாவே இவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. பக்கத்துல இருந்த ஒரு கல்லன் ஆண்டவரை ஏத்துக்கிட்டான், ஒரு கல்லன் ஆண்டவரை தூஷிக்கிறான். அந்த கல்லனை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள், பிதாவே இவர்கள் மன்னிங்க, இவர்களுக்கு மன்னிங்க, இவர்களுக்கு மன்னிங்க மன்னிங்க என்று அந்த சிலுவையில ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்கிறாரு தெரியுமா? பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு என்ன தண்டனை கிடைக்கும்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:29. நீதிமொழிகள் 19:29. பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடனுடைய முதுகுக்கும் அடிகள் இருக்கிறது. அது லேவியராகமம் 24:13 படிச்சு பாருங்களா. அதுல தூஷணம் பண்றவங்களுக்கு பாளையத்துல புறம்பே தள்ளி கல்லால அடிச்சு அதுல கொல்லணுமா. இந்த தண்டனைலாம் இருக்கு. இந்த தண்டனைலாம் இவர் மேல படக்கூடாது, இவங்க மேல சேரக்கூடாது, இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பிதாவின் இடத்துல என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களை மன்னிங்க. அந்த கடைசி நேரத்திலும் என்ன செய்யறாரு? நம்மளுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். இந்த கடைசி நேரத்திலும் நம்மளுக்காக அவர் என்ன செய்யறாரு? பரிந்து பேசுறாரு. அந்த நேரத்திலும் அவங்க வீணா போகக்கூடாது. தேவன் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் காயங்கள் பட்டார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவும் எனக்காகவும் அவரு அடிகள் பட்டார். பாருங்க, இந்த நிலைமையிலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மன்னிங்க, இந்த ஒரே அவங்களுக்கு அந்த பாடுகள் வரக்கூடாது, மன்னிங்கன்னு சொல்றாரு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு மிஷினரி கதை சொல்றேன் பாருங்க. கிரஹாம் சொல்லி ஒரு மிஷினரி இருக்கிறாங்க. அவங்க ஆஸ்திரேலியாவில இருந்து ஒடிசாவுக்கு வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஊழியம் செஞ்சிருக்கும் போது அவங்க அந்த மிஷினரி அந்த கிரகம் ஸ்டெயினையும் அடுத்தது அவருடைய 2 பசங்க தீமோத்தேயும் பிலிப்பையும் சொல்லி அவங்க 3 பேர்த்தையும் அந்த என்ன செய்யறாங்க, ஒரு ஜீப்ல போட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும் நினைக்கிறேன். ஜீப்ல போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்மா கிட்ட இப்ப என்ன கேட்கறாங்க? இவங்களை என்ன செய்ய போறீங்கன்னு சொல்றேன். இவர்களை நான் மன்னிக்கிறேன். கண்டிப்பா இந்த மன்னிக்க குணம் யாருக்கு வரும் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த மன்னிக்கிறது குணம் வரும். நம்மளாம் ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு நிலையில இருக்கல, நம்மளும் என்ன செய்யணும்? மற்றவர்களை மன்னிக்கணும். நம்ம மற்றவங்களை மன்னித்துதான் ஆண்டவர் நம்மள மன்னிப்பாரு. நம்புறீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்மளை மற்றவங்களை மன்னிக்கணும். நம்மளை தூஷிக்கிறவங்கள, நம்மளை பரியாசம் பண்றவங்கள, நம்மளை குற்றம் சாட்டுறவங்கள நம்ம மன்னிக்கணும். ஏசப்பா நான் உங்களை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. மன்னிச்சு பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் அந்த குற்றத்தை எல்லாத்தையும் நீக்கி போட்டு நம்மளை பரிசுத்தம் பிள்ளையா நம்மளை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் அன்பும் இருந்த எங்கள் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில அப்பா எங்களோடு நீர் பேசும்படியா நாங்கள் பேசுனதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்க கடன்களையும் மன்னிங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க அது போல மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.